வணக்கம். இன்று திரு பிரபாகரன் அவர்களுடன் சிறு கலந்துரையாடல். வணக்கம் ஜி. வணக்கம். அதாவது கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோண்ட மூத்துக்குடி அப்படின்ற மாதிரி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அதுக்கேற்ற மாதிரி ஒரு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அயன் ஏஜ்னு சொல்கிறாங்க. இதோட உண்மைத்தன்மை உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஆர்வம். ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப தெளிவாக சொல்லுவீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழிகள் அந்த மாதிரி சொல்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னன்னு சொல்லி. அதாவது இந்த அகழ்வாராய்ச்சிக்கு வெட்டக்கூடிய அந்த ட்ரென்ச்சை சொல்கிறீங்க. ஆமாம், அப்படி தானே? அதாவது இப்போ எந்த இடத்துல நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு செய்கிறதுக்கே ஒரு கொஞ்சம் ஞானம் வேணும். பொதுவாக இப்போ ஆதிச்சநல்லூர் மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் போனாலே தெரியும், அந்த உடஞ்ச பானை ஓடுகள் இருக்குல்ல, அந்த தாழிகள், அந்த ஒரு திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ திக்கு இருக்கும். 4 சென்டிமீட்டர், ஏறக்குறைய 2 இன்ச் இருக்கும், கனமாக இருக்கும். அது அப்படியே மேலாக்கிலேயே கிடக்கும். ஏன்னா அது ஒரு ரொம்ப காலமாகவே அங்கே 2000 வருஷமாக வந்து அது ஒரு இறந்தோரை புதைக்கக்கூடிய இடமாக இருந்ததுனால அந்த அளவுக்கு அங்கே இன்னைக்கு போனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அதில் ஒன்று கிடைக்கும். அடுத்தது ஏதாவது ஒரு கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு பெரிய குடியிருப்பு இருந்ததாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு அமைப்பு அங்கே இருந்ததாகவோ அந்த கல்வெட்டு சொல்லுச்சுன்னா அதை சுற்றி தேடி பார்ப்பாங்க. அதுவும் இல்லைன்னா இப்போ நம்ம கீழடி வந்து ஒரு கெஸ் ஒர்க்கில் பண்ணாதான் இந்த வைகை முன்னால் இப்படி வந்திருக்கு, இந்த இடத்து வரைக்கும் வந்திருக்குது, அதோடைய அந்த மணல் படுகை அதெல்லாம் வச்சு இந்த இடத்துல செஞ்சால் ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நகரத்தில் பண்ண முடியாது, மதுரை முழுக்க டவுன் ஆகி போச்சு, யாருமே ஒத்துக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 10 தான் வெட்டுவாங்க. கீழடிங்கிறது மொத்தத்துக்கு அவ்வளோதான். இன்னொரு இடத்துல இன்னொரு 10க்கு 10 மிஞ்சி இவங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த சிவகலைங்கிறதும் அது ரவுண்டாகவும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம இந்த கிணறு தோண்டும் போது வைக்கும்போது மம்முட்டி வச்சு தோன்ற மாதிரி இது தோண்ட முடியாது. இன்ச் பை இன்ச்சாக தான் எடுக்கணும். ஒரு இன்ச்சு எடுத்தாச்சுன்னா அந்த 10க்கு 10 முழுக்கவே அந்த ஒரு இன்ச்சு எடுத்துரும் ஸ்லோவாக. அதுக்கு தான் நாளாகும். உங்களுக்கு அதை வேலைக்கு அதை பணி அமர்த்தக்கூடியது பொதுவாக இந்த ஆராய்ச்சி மாணவர்களை வச்சுருப்பாங்க. அப்படியே கூலிக்கு இருந்தால் கூட அவங்களுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்கணும். அவங்க கையில் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. டக்குன்னு எதையா போட்டு உடச்சிருவாங்க. கீழே ஒரு பானை இருந்ததுனாலும் விடப்பட்டுரும். அதை தான் கலசங்கள் சொல்கிறாங்களா அவங்க? உள்ளேருந்து 160 கலசங்கள் எடுத்தோன்னு இப்போ கூட சொல்லியிருக்காங்க. அதை அந்த மாதிரியான பானைகள் அதெல்லாம் இருக்குது. அது சில இடத்துல அவங்க என்ன மொழிபெயர்ப்பில் சொல்கிறாங்கன்னு தெரில. நான் நினைக்கிறேன் அவங்க வந்து அந்த தாளிகளை தான் கலசம்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. பானைகள் அது ஏன் கலசம்னு சொல்கிறாங்கன்னு தெரில. இல்லை இதாக இருக்கலாம், கண்டெய்னரை கலசம்னு கூட சொல்லி அது வந்து அப்படியே வச்சு அந்த மணலோட சேர்த்து எடுக்கிறது தான். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத இவங்களுக்கும் தெரியாது. அங்கே இருக்குங்கிற ஒரு கெஸ் ஒர்க்கில் எடுக்கிறது தான். ஒரு வாட்டி உள்ள ஒரு இன்ச்சு போகும்பொழுது அந்த ஸ்கேல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை வச்சு ஃபோட்டோ வேற அப்பப்போ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த லெவலில் ஒரு பொருள் கிடைக்குதோ அப்படின்னா அந்த இடத்த நிப்பாட்டிட்டு மற்ற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தோண்டணும். இப்போ ஒரு பானை கிடைக்குதுன்னு வைங்க, அந்த பானையோட கழுத்து பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பொருள் கிடைக்கலாம், அடிப்பகுதிக்கு வேற ஒரு பொருள் கிடைச்சிருக்கலாம். ஸோ இதனால வந்து இது செடிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிடுறதா, இது நம்ம போட்டு புதைச்சதுன்னு எடுத்துக்கிடுறதாங்கிறது வந்து அந்த ஆராய்ச்சியாளருடைய முடிவு. ஒரு பானையை வச்சு அதை சுற்றி மணல் இருந்ததுன்னா பொதுவாக இவன் நம்மளா அதை டிஸ்டர்ப் பண்ணி கொட்டினதாகத்தான் இருக்கணும். ரொம்ப ரேர் கேசஸில் பானை வெளியே வச்சு இயற்கையாகவே செடிமெண்ட் ஆனதாக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு அந்த லொக்கேஷனுக்கு ஏற்றபடியான ஒரு முடிவை அவங்க எடுக்கணும். பொதுவாக பெரியல் கிரவுண்ட்ஸுங்கிறது நமக்கு வந்து ஈஸி, அது ஒரு பேட்டர்னில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பானையை வச்சு இருக்கிற பெரியல் கிரவுண்ட்னா கண்டிப்பாக ஒரு பானை, அதுக்குள்ளே ஒரு எலும்பு கூடு இருக்கும், அதுக்குள்ளே வைக்க வேண்டிய இந்த நம்ம பார்த்தோமே அரிசி அது போல மணிகள் இருக்கும், அப்புறம் சில ஜுவல்லரி ஐட்டங்கள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். வெளியே சில பொருட்கள் இருக்கும். அந்த வெளியே இருக்கிற பொருட்களில் தான் இரும்பு, கத்தி, பெரிய பொருட்கள் எல்லாம் அதில் இருந்தது. இப்போ இந்த சார்கோல் சொன்னோம் பார்த்தீங்களா, மரக்கறி, அதே இது பானைக்கு உள்ளே இருந்ததுன்னு வைங்க, அதோடைய தன்மையே வேற. வெளியே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அது டிஸ்டர்ப்டு சைட்டுன்னு சொல்லும் போது அதில் டவுட் வருது. அந்த பானைக்கு உள்ளே இருந்ததுன்னா நமக்கு இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. அடுத்தது நான் இந்த 2-3 மெத்தட் இருக்குது. நம்ம இந்த கார்பன் 14ங்கிறது ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது பொதுவாக உயிருள்ள பொருட்கள் இறந்ததுக்கு பின்னால் செய்யக்கூடிய இது.
அந்த கார்பன் 14ங்கிறது 18 டிகே ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் முதல்ல எவ்வளோ இருந்திருக்குதுன்னா இப்போ எவ்வளோ இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை வச்சு வயசை கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி யுரேனியத்துலேயும் செய்யலாம். எதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் இருக்கோ அதுல எல்லாம் இதை நம்ம செய்ய முடியும். அது மாதிரி ஒரு 4 மெத்தட் இருக்குது. இது வந்து வெறும் நார்மல் கார்பன் டேட்டிங் மெத்தட். அதே இதில் வந்து இதுக்கு வந்து சாம்பிள் வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் இருந்தால் தான் இது தெளிவாக சொல்ல முடியும். இந்த ஏஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆக்சலரேட்டடு மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி, அதுக்கு வந்து ஒரு 10 கிராம் இருந்தாலே போதும். இப்படி தான் வித்தியாசம். மற்றபடிக்கு ரெண்டுமே ஒரே மெத்தடாலஜி தான், ஒரே முடிவு தான். எக்யூப்மெண்ட் வேறு, ப்ரொசிஷன் ரெண்டுக்கும் ஒன்று தான். சாம்பிள் குறைச்சலாக இருந்தால் போதும். இது ஒன்று தான் இந்த இதில் உள்ள வித்தியாசம். ஃபஸ்ட்டு அதோட உண்மைத்தன்மை என்ன, அதை சொல்லுங்கள். அதாவது நம்ம சிவகலைங்கிற ஒரு இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. அதில் சில பொருட்கள் எல்லாம் கிடைச்சது. அதை தொடர்ந்து அரசாங்கம் வந்து அந்த ஆராய்ச்சி குறிப்பை ஒரு கையேடாக வெளியிட்டாங்க. நான் முதல்ல இதை பற்றி அன்னைக்கு வந்து மறுநாள் நான் வந்து வேற ஒரு தொலைக்காட்சியில் இதை பற்றி ரொம்ப பாராட்டி பேசியிருந்தேன். சொல்லப்போனால் இதுதான் நமக்கு கிடைத்த உண்மையான பொங்கல் பரிசு அப்படின்னு கூட சொன்னேன். ஏன்னா இது பொங்கலுக்கு முன்னாடி தான் இந்த தகவல் வெளியே வந்தது. அப்போ நான் அந்த கையேடு வந்து கிடைக்கல, நான் அதை படிக்கலை. அதற்கு பின்னால் தான் படித்தேன். அந்த கையேட்டை முழுக்க நம்ம படித்து அந்த டீட்டெயிலை பார்க்கும் பொழுது அதில் சில சந்தேகங்கள் நமக்கு வருது. அதனால தான் இன்னொரு வாட்டி அதை பற்றி ஒரு தெளிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன். அதாவது அரசாங்கம் வெளியிட்ட அந்த கையேடு பற்றி சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது வந்து முதல்ல இன்னொன்று எடுத்த உடனே இதில் எனக்கு இதில் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்த ஒரு விஷயம்னு வைங்களேன். ஒரு உண்மையான அகடமிஷியன், இப்போ நம்ம ராஜன்கிறவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு அகழ்வாராய்ச்சியாளர், ஒரு வரலாற்று அறிஞர், அப்பேற்பட்டவர் எந்த ஒரு ஆராய்ச்சியாளருமே புதுசாக எதாவது ஒன்று கண்டுபிடித்தால் அந்த துறைக்குன்னு இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை, நம்ம ஆங்கிலத்தில் வந்து பியர் ரிவ்யூடு ஜேர்னல், அந்த துறை சார்ந்த ஜேர்னல், அதுலேயும் அந்த பியர் ரிவ்யூடுன்னா சக ஆராய்ச்சியாளர்கள் அவங்க வந்து இதை விமர்சனம் செய்து அதுக்கு அப்புறம் தான் அதில் வெளியே வரும். அந்த விமர்சனம் வந்து அவங்களுக்கு சரியாக படலைன்னா அந்த ஜேர்னலில் வெளியிட மாட்டாங்க. உண்மையான ஆராய்ச்சிகள் அதில் தான் இன்னைக்கும் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ இந்த தொல்பொருள் துறைக்குன்னு என்ன அந்த மாதிரி, அதை தாண்டி தொல்பொருளை துறைக்கு ஆன்டிகுட்டினே ஒரு மேகசின் இருக்கு, இன்டர்நேஷ்னல் லெவல் மேகசின் இருக்கு. ஸோ அதில் இந்த இதை வெளியே வந்து பேர் ரிவ்யூடாக இது வந்திருந்ததுன்னா மட்டும்தான் இது வந்து அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல இதை வந்து அரசாங்கம் ஒரு புரோஷராக போட்டதே தவறு. புரோட்டோகால் படி இது ஒரு தவறு. வெளியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அதை பெருமைப்படுத்தும் விதமாக ஒரு கையேடு வெளியிடலாம். கையேட்டின் மூலம் தான் நமக்கே அது அறிமுகமாகுது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறைக்கு முற்றிலும் மாறானது. முழுக்க அரசியல் சொல்றீங்களா? அரசியல்ங்கிறது இருக்க போய் தானே இதெல்லாம் பேச வேண்டி இருக்கு. அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, அந்த பியர் ரிவ்யூவுக்கு பதிலாக அதில் வந்து சில அறிஞர்கள் இதை பற்றி என்ன சொன்னாங்க, உள்நாட்டு பல்கலைக்கழகம், வெளிநாட்டு பல்கலைக்கழகம், அவங்க பத்மஸ்ரீ வாங்கினவர், ப்ரொஃபஸர் எமெரிட்டஸ், இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவுமே தவிர. அது எப்போ சொல்லுவாங்கன்னா, இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு புத்தகமாக எழுதும் பொழுதோ அதில் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஃபார்வேர்டுன்னு கொடுக்கும் பொழுதோ அவங்களுடைய முன்னுரையிலையோ ஏதாவது தரலாம். இந்த ஒரு பேப்பருக்கு இத்தனை பேர் கொடுக்கணும். சரி, இவ்வளோ பேர் அங்கே ஒரு 5-6 பேருடைய பேரோட கடிதங்கள் வந்திருக்கு. யாராவது ஒருத்தர் ஆமாம் இது சயின்டிஃபிக்லி அக்செப்டட் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தரும் சொல்லலை. எல்லாருமே மழுப்பலாம், பாராட்டத்தக்கது வச்சது, இப்படி இருந்தால் உண்மையாக இருந்தால் அப்படின்னு அவங்களும் யார் ஒருத்தரும் அதில் பட்டுப்படாமலும் தான் அதில் எழுதியிருக்கிறாங்க. அந்த வாழ்த்து கூட ஒரு கொஷின் மார்க் கூட தான் இருக்கு. இப்போ நீங்கள் இது வந்து ப்ரொசீஜராக யார் இதை வெளியிடணுமோ அது வெளியிடல அந்த அர்த்தத்தில் சொல்றீங்களா, இல்லை இதில் உண்மைத்தன்மை இல்லைன்றீங்களா? உண்மைத்தன்மை நல்லாவே இருந்ததுன்னா நேரடியாக அந்த இதில் தான் வெளியிட்டிருப்பாங்க. நானே சொல்கிறேன், அவங்க வெளியிடலை அப்படிங்கும் பொழுதே அதில் மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் இதில் மற்றவங்களையெல்லாம் இழுக்க விரும்பலை, அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசத்தை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன் இப்படி விதிவிலக்காக செஞ்சாங்கங்கிறதான் கேள்வி. இப்படிதான் நடைமுறைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், காலகாலமாகவே இருக்குது. அது ஃபிசிக்ஸ் ஆனாலும் சரி, கெமிஸ்ட்ரி ஆனாலும் சரி, ஹிஸ்ட்ரி ஆனாலும் சரி. அப்படி ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது அதை விட்டு விலகி வந்ததுனாலே
நல்ல அறிஞர்கள் கேள்வி கேட்பாங்க. இப்ப நீங்களும் நானும் அமைச்சூர் ஒரு ஆர்வலர்கள் தானே ஒழிய நம்மெல்லாம் இதுல வந்து துறை சார்ந்த அறிஞர்கள் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு அறிஞர்கிட்ட இது போய் இந்த கையேட்டை கொடுத்தோம்னா பார்க்க மாட்டாங்க, திரும்பி பார்க்க. முதல்ல எந்த ஜேர்னல்ல வந்தது, யார் ரிவ்யூ பண்ண, அதை தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கே இடமில்லாம பண்ணதுனால தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பெருமையை ஒரு சில இந்த நடைமுறை சிக்கல்களின் காரணமாகவே இவங்க கெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அதுக்கப்புறமா தானே அதனுடைய உண்மைத்தன்மையை பத்தி நம்ம பேசணும். இந்த ஒழுங்காக செஞ்சிருந்தாங்கன்னா நம்ம கிரீடத்துல வச்ச ரத்னக்கல் மாதிரி இருந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அது உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் அந்தக்கே வாய்ப்பில்லாத செஞ்சுட்டாங்க. கேள்விக்கிடம். இப்போ தமிழனை பெருமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம போய் நாளைக்கு நான் ஒரு இடத்துல போய் சொல்றேன், பாத்தீங்களா எங்க ஊர்ல வந்து இரும்பு இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்சதுன்னா இன்னொரு அறிஞன் என்னைய பார்த்து கேட்பான், இவ்வளவு பேசுறியே எந்த ஜேர்னல்ல வந்ததுன்னு கேட்கும் பொழுது நம்மளால பதில் இல்லை. எங்களுடைய அரசாங்கம் போட்டிருக்குன்னு சொன்னா அது யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அந்த வல்லுநர்கள் சொன்னாதான் ஏற்றுக்குவாங்க. அந்த வல்லுநர்களும் எப்ப சொல்லுவாங்க? இந்த துறை சார்ந்த பத்திரிகைகளை வந்தா மட்டும்தான் சொல்லுவார்கள். இப்போ உங்களோட சந்தேகம் என்ன? அதுதான். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இவங்க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது வந்து ரிசல்ட் வந்துருச்சு. 2021 ஃபெப்ரவரியே வந்துட்டு இருக்கு இது ரிசல்ட். 3 ஆண்டு காலம் பொறுத்து கூட இது தெளிவா நீங்களாம் விருப்பப்படுற மாதிரி பொதுவான நல்ல காரியம் நடக்கல. சந்தேகத்தின் பேர்லயே இன்னும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அரசியல் தான் காரணமா இருக்கணும். எனக்கு தெரியாது என்ன காரணம்னு. நம்ம வந்து யூகிக்க தானே முடியும். இதுல ஒரு இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடலாம்ங்கிற ஒரு கருத்தா இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய டிராக்ஷனும் வரல மக்கள்கிட்ட. வந்து இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படலை. ஒரு சில ஆர்வலர்கள் இதை பத்தி பேசினாங்களே ஒழிய பொதுமக்கள் தரப்புல இது எந்த வகையிலையும் பெரிய பாதிப்பு போய் சேரல. ஒண்ணுமே பெரிய லெவல்ல போய் சேரல. அது சேர விடாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப இதே இது வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் சொல்லி இருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ரிசர்ச் வந்திருக்குது அப்படின்ற ஒரு கருத்து வந்தா அதோடைய தன்மை வேற. எங்க இதுல நாங்க பெரிய ஆள் நானே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெளிநாட்டுல இருக்கிற, அது அமெரிக்கா புளோரிடால டெஸ்டிங் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லக்னோ, அகமதாபாத், இது மாதிரி பரவலாவும் அதெல்லாம் லேபரட்டரிஸ்க்கு நீங்க எதை கொடுக்கீங்களோ அவங்க அதை டெஸ்ட் பண்ணி கொடுத்துட போறாங்க இல்லையா? என்ன மாதிரியான சாம்பிளை எடுத்தாங்க, எப்படி இந்த ஆராய்ச்சி நடந்தது, எந்தெந்த ட்ரென்ச்சில் எடுத்தாங்க, அதோடைய லெவல் என்ன? இப்போ ஒரு அகழ்வாராய்ச்சின்னா ஒரு குழி வெட்டுறோம். அந்த குழியை வந்து நம்ம சாதாரண குழி வெட்டுற மாதிரி அவங்க வெட்ட முடியாது. ஒரு இன்ச்சுக்கும் ஒரு அகலம், ஒரு லேயர் அப்படியே ஃபுல்லாக தான் எடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு சரியாக தெரியும். இப்போ சில இடத்துல அடியில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்குறதுன்னா இந்த ஓஎஸ்எல்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஆப்டிக்கலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் அப்படின்னு. அதாவது ஒரு எல்லா பொருள்களையும் இது பண்ண முடியாது. இந்த செராமிக்ஸ், ஃபெல்ஸ்பார், குவாட்ஸ் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் இதை பண்ண முடியும். கடைசியாக அது மேலே எப்போ சூரிய ஒளி பட்டுது அப்படிங்கிறத வச்சு தான் இது கண்டுபிடிக்கணும். அடியில் மண்ணில் புதஞ்சிருச்சுன்னு வைங்க, அது சூரிய ஒளி பட முடியாது. அப்போ அதில் சில அட்டாமிக் மாறுதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்துட்டோம். அப்போ இந்த 2 கால இடைவெளி இருக்கு இல்லையா, முதல் லாஸ்ட்டாக எப்படி பட்டது, இப்போ படுது, அந்த கேப்பை வச்சு வயசை கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த லேயர் எடுத்தாச்சுன்னா அதை ஒரு சூரிய ஒளி படாத ஒரு கண்டெய்னரில் அந்த மணலையோ அதில் இருக்கிற பொருட்களையோ எடுத்துக்கிடுவாங்க. அதை ஒரு லேபரேட்டரிக்கு அனுப்பணும். அப்படி வச்சும் இந்த ஒரு லேயருடைய வயசை கண்டுபிடிக்கலாம். இல்லை அது எவ்வளவு சென்டிமீட்டருங்கிறத வச்சு ஸ்டாட்டியோகிராஃபி மெத்தட்னு ஒன்று இருக்குது. லேயராக போகிற அது ரொம்ப பழைய மெத்தட். அடுத்தது அதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், சில பொருட்களை நேரடியாக அதோடைய வயதை கண்டுபிடிக்கலாம், சில இதை மறைமுகம் தான் கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக இப்போ இரும்புன்னு எடுத்துக்கோங்க. இரும்புல ஒரு கத்தி இருக்குது, அதை நம்மளால நேரடியாக அதோட வயசை கண்டுபிடிக்க முடியாது. வெறும் இரும்பு இருக்கு இல்லையா, உருக்கி இரும்பு வந்து முதல் தடவை உருக்கும் பொழுது அதில் கார்பன் ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கிற 5% வரைக்கும். அதுக்கு பேர் பிக் அயன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தாலே அப்படி உடச்சோம்னா டம்னு நொறுங்கிடும். அதில் இருக்கிற கார்பனை கண்டுபிடிக்கலாம். அடுத்த ஸ்டேஜ் ராட் அயன்னு பேர். ஒரு 2.5-3%. 3%. அதுக்கப்புறமா கார்பன் குறைய இரும்பு வந்து வலுப்பட்டு கொண்டே வரும். உங்களுக்கு நல்ல இரும்பில் வந்து கார்பன் வந்து 0.5% இருந்ததுன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இரும்பில் இருக்க கார்பனை வச்சு வயசு கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் தான் செய்ய முடியும். அப்படின்னா கார்பன் 14 மெத்தட் வந்து இரும்புக்கு நேரடியாக இரும்பு பொருட்களுக்கு, இரும்பாலான பொருட்களுக்கு நேரடியாக பயன்படுத்த முடியாது. இது ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். நம்ம கார்பன் 14னா எல்லாத்துக்கும் பண்ண முடியாது.
உயிரோடு இருந்து ஒரு பொருள் இறந்து விட்டால் அந்த இறந்ததுலேருந்து தான் இந்த கார்பன் 14 அட்டாமிக் டிகிரடேஷன் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த பொருள் முதல்ல உயிரோடு இருந்திருக்கணும். அந்த மாதிரி பொருள்களை மட்டும்தான் இந்த கார்பன் 14. ஆனா அயனுக்கு மட்டும் அதை டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், அயன் வந்து அந்த கார்பன் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்ல இருந்த அயனுக்கு மட்டும்தான், எல்லா அயன்லையும் பண்ண முடியாது. இந்த ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதெல்லாம் இரும்பு கண்டுபிடிப்பு இப்படியே தான் சொல்றாங்களே ஒழிய நம்மெல்லாம் மனசுல என்ன வருது, ஒரு இரும்பு உலை வச்சு உருக்கி இரும்பு உலை நம்ம ஒரு ஆலை ஏதோ இருந்திருக்கு வச்சிருக்கு, அதுல இருந்து இவங்க ஏதோ எடுத்திருக்கிறாங்க, அதை வச்சு இரும்பு வயசை கண்டுபிடிச்சதாக நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, உண்மை அது இல்லை. இந்த கண்டுபிடிப்புல எங்கேயுமே உலை கண்டுபிடிக்கப்படவில்லை. கொடுமணல், எனக்கு தேதி சரியா ஞாபகம் இல்லை, இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள அங்கதான் ஒரு உலை கண்டுபிடிக்கப்பட்டது. இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இடம் எல்லாமே ஒரு பரியல் கிரவுண்ட் பிளஸ் ஹாபிடேஷன், வாழ்க்கை குடியிருந்த இடம், இறந்தோரை புதைத்த இடம். இதுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இவங்க இன்னைக்கு இரும்போடைய வயசை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இது எப்படி சரியாக முடியும்? அந்த புதைச்சவங்களோட அந்த புதைக்கப்பட்டவருடைய வயதை தான் சொல்ல முடியுமே ஒழிய அதுல இருந்தக்கூடிய இரும்புக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரே லேயர்ல 2 வயசு வித்தியாசமா கிடைச்சதுன்னா குறைந்தபட்ச வயதை தான் எடுத்துக்கிடணும். இது 3000, இது 1500னா 1500 தான் எடுக்கணும். அதுதான் வந்து முறை. உங்க வசதிக்கு நீங்க ஹையர் இதை எடுக்க முடியாது சேம் லேயர்ல. அடுத்தது முக்கியமான மேட்ரு சொல்லுங்க. சிவகலை ஆகட்டும், மாங்காடு, தெங்கநல்லூர், இது எல்லாமே டிஸ்டர்ப்டு சைட்ஸ். டிஸ்டர்ப்டுன்னா இந்த லேயர் பை லேயர் சொல்றோம் இல்லையா, இது எப்படி உருவாகும் இந்த லேயர்னா, ஒரு இடத்துல இன்னைக்கு அப்படியே நம்ம விடுறோம், ஒன்றை நம்ம மனுஷன் வந்து ஒன்றை போட்டு புதைக்கிறான், இல்லை ஒன்றுமே செய்யாமல் அப்படி விட்டுறான்னு வைங்க, இயற்கையிலேயே அதில் வந்து அப்படியே தூசி படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து இவ்வளோ ஒரு சென்டிமீட்டருக்கு இத்தனை வருஷங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்போ நம்ம வந்து ஒன்றை புதைச்சி ஒரு மண் பானை தாழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை புதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மண்ணை டிஸ்டர்ப் பண்ணி புதைக்கிறோம். அதுக்கு கீழே ஏற்கனவே ஒரு புதையல் இருந்ததுன்னு வைங்க, இதே மாதிரி ஒரு மனுஷனை புதைச்சிருந்தாங்கன்னு வைங்க, அதில் இதையும் புதைக்கப்பட்டிருந்தால் அதுதான் டிஸ்டர்ப்டு சைட். ஏன்னா இப்போ இந்த சிவகலைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆதிச்சநல்லூர் தான், இதுவும் பக்கத்தில் தான். அது ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து மனிதர்கள், அது ஒரு பெரிய ஒரு 500 ஏக்கரில், இந்த ரோட்டுக்கு 2 சைடு 250 ஏக்கரில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் புதைக்கப்பட்ட இடம் 2000-3000 வருஷமா அங்கே இருக்குன்னா, கீழே ஒரு புதைக்கப்பட்ட இதுக்கு மேலேயே இன்னொருத்தன் புதைக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்போ அதை தோண்டும் பொழுது கீழே உள்ள பொருள் மேலே வரலாம். புரியுது. அப்போ இந்த கறி துண்டு அப்படியும் வந்திருக்கலாம். ஏற்கனவே 3000 வருஷத்துக்கு முன்னால புதைக்கப்பட்ட ஒரு கறி துண்டு இன்னும் தோண்டி மேலே வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி உறுதி செஞ்சாங்கிறத இவங்க விளக்கணும். நம்ம வந்து இதை நேரடியாக நம்ம வந்து அது குற்றம் சொல்லலை. இது டிஸ்டர்ப்டு சைட்டுன்னு இருக்கிறதுனால இதை நீங்கள் விளக்கியே ஆகணும். நெல் இருக்குது, ஒரு கறி துண்டு இருக்குது, இந்த வயசு நாங்கள் எடுத்துக்கிட்டோம், இவ்வளோதான் சொல்லப்பட்டிருக்கே வழிய ஏன் இந்த இதுக்கு நாங்கள் வந்து இந்த சாம்பிளை எப்படி நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் அதுக்கான தெளிவில்லை. அடுத்தது தெங்கநல்லூர்னு ஒரு இடத்துல ஒரு இது கிடைக்குது, வாள். அந்த வாள் வந்து பிடி வந்து 2900 வருஷம் பிஃபோர் கிரைஸ்ட். ஆனால் அந்த பிளேடு வந்து 1000 to 400 பிஃபோர் கிரைஸ்ட். எப்படி? நீங்கள் தான் சொல்லணும் எப்படி. அவங்களே சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இதை நீங்கள் ஒரே வாள்னு எப்படி சொல்வீங்க? அப்போ இந்த இன்கன்சிஸ்டன்சிக்கு என்ன பதில்? இல்லை என்ன, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ அரசியல் விட்டு, இப்போ ராஜன் மாதிரி பெரிய அவரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆள், அவங்க வந்து இதை ஏன் இப்படி முன்னிறுத்துறாங்க, இவ்வளோ தெளிவில்லாமல் ஏன்னு சொல்கிறாங்க, அது புரியல. அவங்க பேம்ப்ளெட்டே ஒத்துக்கிறது இது டிஸ்டர்ப்டு சைட்டுன்னு, மாங்காடும் தெங்கநல்லூரும் டிஸ்டர்ப்டு சைட்டுங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. 2 வால் பிளேடு ஒரு வயசு, பிடி ஒரு வயசுன்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் கன்க்ளூஷன் மட்டும் டபால்னு வந்துடுறாங்க. அதுதான் இப்போ எனக்கு என்ன, இதனால என்ன நன்மைன்ற, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்போ அரசியல் ஆதாயம் கூட இதில் கிடைக்க போகிறது கிடையாது. நான் ஃபேக்ட்ஸை முன் வைக்கிறது தான் என்னுடைய வேலை. மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும், இது ஏன் இப்படி செய்யறாங்க, இது செய்ய வேண்டிய அவசியம் என்ன. உங்களுக்கு தோணி இருக்குல்ல சில காரணங்கள், அதான் நான் கேட்குறேன். இதை வச்சு ஒரு பரபரப்பை உருவாக்கணும். பரபரப்பு ஆகலை,
அது ஆகலைங்கிறது உண்மையை தானங்க. உண்மை மட்டும்தான் பரபரப்பாகுங்க. நீங்க பொய் எவ்வளவுதான் நீங்க சப்பக்கட்டு கட்டினாலும் வராது. பிளஸ் அவங்களே பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய அறிஞர்கள் யாருமே இதை பத்தி பேசல. அவங்களுக்கு ஒரு குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்திருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இப்போ அரசியல்வாதிக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்கள ஒரு அறிக்கை விட்டுட்டு என்னுடைய இதை தவறாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு மறு அறிக்கை விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி போயிட முடியாது. உங்க கழுத்தை நீட்டி நீங்க ஒண்ணுல கையெழுத்து போட்டு இதுதான் என்னுடைய ஆராய்ச்சின்னு சொல்லும் பொழுது பின்வாங்குறோன்னா நாளைக்கு உங்களை ஆராய்ச்சியால் நீங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா ஆராய்ச்சிகளும் கேள்வி கேட்கப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம இந்த நீங்க சொல்றது வந்து ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. இவங்க இதை வெளிப்படுத்தின விதமும் சரி, இது எக்ஸ்பெரிமெண்டலும் சரி, சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்றது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் திராவிட மாடல்னு சொன்னோம், சடனா வந்து இது தமிழ்னு பேச ஆரம்பிச்சு இந்த விஷயத்துல. அங்கேயும் ஒரு உள்குத்து வேலை இருக்கு. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ராஜன். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாரு. அதில் கேட்குறாங்க, இப்படி நீங்கள் பெரிய விஷயம் கண்டுபிடிச்ச உடனே இது வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த வகையான பெருமையை சேர்க்கும்னா உடனே அவர் சொல்றார், எல்லா அடுத்த மாநில தென்னிந்தியா முழுக்கதுக்குமான இது ஒரு பெருமை. என்னன்னா தமிழ்நாடு இல்லையா திராவிடமா பெருமைன்னு வந்துச்சுன்னா திராவிடத்துக்கு கொடுத்துடணும்ல. என்ன தமிழனுக்கு கிடையாது கிடையாது கிடையாது. தென்னிந்தியா அடுத்த ஸ்டேட்காரங்களும் இதை பார்த்து இதே போல ஆராய்ச்சி செய்ய அவங்களுக்கும் உந்துதலா இருக்குமா. உங்களுடைய ஆராய்ச்சியே ஒழுங்கா இல்லையே, அப்புறம் இதை பார்த்து அடுத்தவன் உந்துதலாகி என்ன செய்ய போறான். இவர் ஸ்டாலினும் அதாவது எப்படின்னா வந்து வடநாடு செப்பு யுகம் இந்த மாதிரி ஒரு அரசியலும் ஒரு இது வந்து பார்த்தா ஒரு அறிவியல் இந்த இடத்துல போய் ஒரு அரசியலை கலக்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமா. எப்படி வடநாடு செப்பு உலகம், இங்க தமிழ்நாடு வந்து அயன் உலகம் அப்படின்றதெல்லாம் வந்து சரி நான் கேட்குறேன். இப்போ அயன் உலகம் வந்துருச்சு, அந்த இடத்துல அரிசி நம்ம நெல் மணிகள் இருந்தது இல்லையா, இதுல இருந்து என்ன தெரியுது, தமிழ்நாடு வந்து வேளாண்மையில செழிப்பா இருந்தது, உலகம் 5000 வருஷத்துக்கு செழிப்பா இருந்ததுங்கிறார். இவர் தான் சொல்றாரு அதோடைய வயசே 1150ங்கிறாரு பிஃபோர் கிரைஸ்ட். அப்புறம் 5000 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆதாரத்தை வச்சு 5000 வருஷத்துக்கு முன்னால வேளாண்மை செழிப்பா இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? போற போக்குல அப்படியே அடிச்சு விட்டுட்டு போறது. சரி 5000 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் புரட்சி இவர் சொல்றபடியே இருந்ததுன்னே நான் வச்சுக்கிடுவோமே. அப்போ விவசாயம் பண்ணிட்டு மக்கள் எங்க இருப்பான்? குகையிலையா இருப்பான்? அதுக்குண்டான நகரங்கள் எங்க? கருவிகள் இன்னும் எவ்வளவு கருவிகள் வந்திருக்கணும், இரும்பு கருவிகள், சட்டி பானை எல்லாம் வந்திருக்கணுமா இல்லையா? எங்க அதெல்லாம் எங்க போச்சு? ஒத்தரிங்கான ஒரு பிளேடு, அங்கனக்குள்ள ஒரு வாள், இதைத்தானே காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க திருப்பி திருப்பி. முன்னொன்னு அவர் வந்து எங்களுக்கு நிதி பற்றாக்குறைன்னு சொல்ல முடியாது, அவரே சொல்றாரு எங்களுக்கு வேண்டிய நிதியை தமிழக அரசு வழங்கி விட்டது, கொடுத்ததுனாலதான் இவ்வளவு செய்ய முடிஞ்சது. அப்ப அதை வச்சு நீங்க இத்தனை நகரங்களை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் கண்டுபிடிக்கல? ஒரு நகரங்களும் இல்லை. அவ்வளவு பேசிக் விஷயம் கூட சொல்றேன். சிவகலை எங்க இருக்குன்னா அவர் சொல்ற தாமிரபரிக்கு வலது பக்கத்துல இருக்குங்கிறார். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஜியாகிரபியில வலது இடதுன்னே சொல்லக்கூடாது. நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இப்படிதான் சொல்லணும். வலதுன்னா எந்த பக்கத்துல நின்று பார்த்தா வலது இல்ல, எனக்கு வலது உங்களுக்கு இடது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஓட்ட விடுறதுனாலதான் நான் சொல்றேன் அது ஒரு பெரிய ரிப்போர்ட்டா எனக்கு படலை. இன்னொரு விஷயம் ஜி, இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பகுதியில் அது கிடைச்சதுன்றது ஒத்துக்கலாம். அது இரும்பா கிடைச்சதா, உருக்கி அதில் ஏதாவது கத்தி செஞ்சாலும் அதை விட்டுருங்க. தமிழரோட தொடர்பு படுத்துறதுல என்ன அதில் அந்த மாதிரி தமிழ்ன்ற மொழி அந்த வருஷம் வரைக்கும் இருந்தது அப்படின்போ சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறான்னா அவனுக்கு தெரியணும்ல. 5000 வருஷத்துக்கு தமிழ் மொழின்னு இருந்ததா? இப்போ எதோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி தமிழோட தான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், அது இருந்ததா அப்போ அந்த காலகட்டத்தில்? தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்களா இந்த இடத்துல? மக்கள் வாழ போய் தான் ஏதோ இருக்கு. தமிழ் மக்கள்னே வச்சுக்கிடுவோமே. நான் இப்போ அதுல எல்லாம் நமக்கு குறைய இல்லைன்னா வச்சுக்கிடுவோம். நீ முதல்ல தமிழ் மக்கள் இங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த பிராமி எழுத்துக்கள் கிடைச்சிருக்கணும். ஒரு சில இடங்கள்ல கிடைச்சிருக்கு. அப்புறம் மற்ற இடங்கள்ல கிராஃபிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கிறுக்கல்கள் அது மாதிரியான சில இதெல்லாம் கிடைச்சிருக்குது. அதனுடைய வயசெல்லாம் 5000 வரல. எல்லாமே அந்த கன்சிஸ்டண்டா 5000த்துல காட்டணும் இல்லையா? கரித்துண்டு மட்டும் 5000த்துல வச்சுக்கிட்டு நீங்க உங்க கலாச்சாரத்தையே கூட்டிட்டு போக கூடாது. அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப நம்ம கலாச்சாரம்ன்றது அதோட தொடர்பு இருந்தா தானே நம்ம தமிழர் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். தமிழ்நாட்டுக்கும் மற்ற இந்தியாவுக்குமே பொருந்தும். நீங்க உலகத்தில் இருக்க மற்ற எல்லா கலாச்சாரங்களையும் பாருங்க. கிறிஸ்துவுக்கு குறைஞ்சது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் இன்றிலிருந்து இருந்து 3000 இல்லைன்னா 4000 கூட. சீனாவை எடுத்துக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கிரியேட்டிவிட்டியே இல்லாத மக்கள்.
ப்ராக்டிக்கலான மக்கள். அதனால தான் கிரியேட்டிவிட்டி இல்லைங்கிறான். அவங்கள தவறா சொல்லலை. அவன் கூட ஒரு சீன பெருஞ்சுவர் கட்டியிருக்கிறான் கிறிஸ்துவுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னால. எகிப்துல இன்னைக்கு 5000 வருஷத்துக்கு முன்னால பிரமிடு கட்டிட்டான் இல்லையா? சுமேரியால அதுக்கும் முன்னால பிரமிடு இருக்குது, நகரங்கள் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் கிறிஸ்துவுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய மானுமெண்ட் இருக்கணுமா இல்லையா? ஒன்று கூட இல்லையே. நம்மள்கிட்ட இருக்கிற மிக பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான். அதுக்கு முந்தின மானுமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி? இதுல எங்க இடிக்குதுன்னா, ஒரு பக்கம் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க குமரிக்கண்டத்துல இருந்து வந்தோன்றீங்க. அது ஒரு பெரிய வியாபாரம் ஓடிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 2 புக் வருது. யாராவது குமரிக்கண்டம் இங்க இருந்தது, அங்க இருந்தது, ஆப்பிரிக்காவோட இருந்தது, இலங்கைக்கு கீழே இருந்ததுன்னு எழுதுறான். இன்னொரு பக்கம் நான் இல்ல அங்கெல்லாம் இங்கேயே தான் இருந்தோம், 10,000 வருஷமா இங்கேயே தான் இருந்தோம். இன்னொரு கூட்டம் தான் சொல்லுது. இன்னைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் ஒழுங்கா எடுங்க. சிம்பிள் கேள்வி. அதான் மானுமெண்ட்ஸ் எங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு பெருசா நீங்க சொல்றீங்க, ஒத்துக்கிடுறோம். இந்த மானுமெண்ட்ஸ் எங்க? வரலாற்று ஆசிரியர்கள் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லியிருக்காங்களா? சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன வரலாற்று ஆசிரியர்? இது சொல்றாரு, இலக்கியம் தவறா பேசிட்டு இருந்தாங்க இவ்வளவு காலம். ஸ்டாலின் சொல்றாரு, இப்போ வந்து இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்ச உடனே அவங்க ரொம்ப அதாவது எப்படின்னா தடுமாறிட்டாங்கன்றாரு. யார் தடுமாறிட்டாங்க? அதாவது நம்ம இந்த இலக்கியத்தை எதிர்த்து பேசுறவங்க அவங்க தானே. சரி, அவங்களா ஒரு எதிரியை உருவாக்கிக்கிறது, அவங்களா ஒரு கருத்தாக வச்சு அதுக்கு இவங்களே பதில் சொல்லிக்கிறது. அதுதான் எனக்கு ஒரு தொல்காப்பியர்ல இருந்து எல்லாரையும் இல்லைன்றது சொல்றாலும் இவங்க, அதுக்கப்புறம் இவங்களே என்னன்னா இலக்கியத்தை எதிர்த்தாங்கன்றாங்க. அதை யாரோ இவங்க சொல்றாங்க, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அவர் தான் சொல்லிட்டார்ல, எனக்கு அடிக்கடி தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா. அதோட நான் நிப்பாட்டிக்கிடுறேன், ஒன்றும் பேசலை. இறுதியா இந்த விஷயத்துல ஒரு நிலைப்பாடு. அதாவது ஆராய்ச்சி நடந்தது, பாராட்ட வேண்டிய விஷயம். அதை முறைப்படியாக செய்தார்களா அப்படிங்கிறதுல நமக்கு உண்டான சந்தேகங்கள் நம்ம இது மக்கள் முன்னால் வச்சுருக்கோம். இது உரியவர்களுக்கு. ஏன்னா நம்ம உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்கார் பாருங்க, அவர் வந்து பத்திரிகையிலேயே சொன்னார், பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இந்த மோனோகிராஃபை பார்த்துட்டு சந்தேகம் இருப்பவர்கள் சொல்லட்டும், நம்ம அதை திருத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேன், இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கிறது. அவங்களா செஞ்சாங்களா, இவங்களுக்கு அரசியல் நிர்பந்தம் வந்து தான் எனக்கு தெரியாது. பட் அந்த ராஜன் அவருடைய பேட்டி கொடுக்கும்போது பார்த்தா அவரே செஞ்சிருப்பாருன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டார்ல, இவர் செஞ்சது வந்து தென்னிந்தியா முழுவதுக்கும் உண்டான பெருமைங்கிறாரு, தமிழனுடைய பெருமைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனால் அவர் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய சந்தேகம். ஒரு நியாயமான கேள்விகளுக்கு அரசாங்க தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்து. மிக நன்றி.